அனைவருக்கும் வணக்கம். சதுர்சாகர யோகம் அப்படின்னு ஒரு யோகம். இது இந்த யோகத்தை பற்றி பார்க்கலாம். சதுர்சாகர யோகம் அப்படின்னா கடல் போன்ற பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய யோகம். எப்படி கடல் பெருசாக இருக்கும் அதை நாம் சொல்ல முடியாதோ அது மாதிரியான இந்த யோகமும் மிகப்பெரிய யோகம். இந்த யோகம் இவ்வளோ பெருசாக செய்யுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய யோகம் அப்படிங்கிறது தான் சதுர்சாகர யோகம். 4 கேந்திரங்கள்லையும் கிரகங்கள் நின்னா அது சதுர்சார யோகம். 4 கேந்திரம்னா லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த இடங்களெல்லாம் கிரகங்கள் நின்னா அது சதுர்சாகர யோகம். 4வது கேந்திரம் வலிமையான கேந்திரம், அதை விட 7வது கேந்திரம் வலிமையான கேந்திரம், அதை விட 10வது கேந்திரம் வலிமையான கேந்திரம், இது எல்லாத்தையும் விட வலிமையான கேந்திரம் லக்ன கேந்திரம். இப்படி கேந்திரங்களில் வலிமையான கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் 4 கேந்திரங்கள்லையும் கிரகங்கள் நின்னா அது யோகமானது. இதில் சுபகிரகங்கள் தான் நிற்கணும்னு இல்லை, பாவகிரகங்கள் நின்னா கூட அது யோகத்தை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. கேந்திரம் 4 கிரகம் தனிக்கில், கேந்திர 4 கிரகம் தனிக்கில், 4 கேந்திரத்திலையும் கிரகங்கள் இருந்தா கேந்திர 4 கிரகம் தனிக்கில் நவம் உதயம் வெகுவேர் நன்னிலை அவைக்குடையோர் நவம் உதயமாகிர் நளிர் மகிரத்துச்சத்து இவர் விற்கோன்மேயின் உதயத்திற்கு கூடியிருக்கில் எப்போதும் தனவானென்று இயம்புவது இப்புவியே. இது மாதிரியான 4 கேந்திரங்கள்லையும் கிரகங்கள் நின்னா அவங்க பேரும் புகழும் இந்த உலகம் ஃபுல்லாக போய் கூட அவங்க சம்பாதிப்பாங்க, பேரும் புகழும். அப்படிங்கிறது தான் இந்த 4 கேந்திரத்துலேயும் கிரகங்கள் நின்னா யோகமாக இருக்குங்கிறது. இந்த யோகத்துக்கு பேர் சதுர்சாகர யோகம். இவங்க நிறைய சொத்து பத்து பூமி எல்லாம் வச்சுருப்பாங்க, அதனால் பேர் புகழும் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த யோகத்தோட அமைப்பு. நன்றி, வணக்கம்.